எதிர்க்கட்சியான காங்கிரஸும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி செய்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி விவசாயம்லாம் போராடினாங்க, பல நாட்கள் வந்து இங்கே தங்கியிருந்து போராடினாங்க. அப்போல்லாம் செவி சேர்க்காத இந்த பாஜக அரசு வந்து இப்போ இளைஞர்களை பார்த்து அந்த அச்சம் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? நீங்கள் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்தால்தான் பாராளுமன்றமும் நடக்கும், மாணவர்களுடைய போராட்டமும் கலையும் அப்படின்னும் போது உங்களுக்கு வேற வழியே. இந்த போராட்டத்தில் கூட எதிர்கட்சி வந்து அவங்களோட ரோல் ஒழுங்காக பண்ணல. சிஜேபி இப்போ வந்து இது அமைப்பு ஒரு 12 வருஷமாவே பண்ணலையே, இப்போ என்ன பண்றது? இப்போ கூட போராட்டத்துக்கு அவங்க காங்கிரஸ் போகல, ஆனால் பாஜக போய் பேசினாங்க அந்த போராட்டக்காரங்களோட. காங்கிரஸ் போகவே இல்லை போராட்டம் நடக்கும்போது. அதுக்கு பதிலாக வேற இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க, திசை திருப்புறாங்க அப்படின்றாங்க. ராகுல் காந்தி அவர்கள் அந்த மாணவர்களோடு போய் போராட்டம் பண்ணியிருந்தாலும் அவர் மீது விமர்சனம் வந்திருக்கும். இல்லை, இந்தியா போயிருக்கலாம், அவங்க தனியாக காங்கிரஸ் மட்டும் பண்றாங்க. அது காங்கிரஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மேகதாது இஷ்யூ சம்பந்தமாக வந்து கர்நாடக முதலமைச்சர் அவரோட சந்தித்து பேச போகிறாரு. டிகே சிவகுமார் வந்து ஒரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை வந்து அதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்து எதிர்கட்சிகள் பாமக திமுக விமர்சிக்கிறாங்க. கர்நாடகாவின் சதி வலையில் விழுந்து விடாதீர்கள்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை முதல்வர் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டு, கர்நாடகா எந்த ஆர்டரையும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. அது கரெக்ட். பட் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இங்கேருந்து போய் சொன்னா ஏற்றுப்பாங்களா? இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளும் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் வந்து மாணவர்களும் இளைஞர்களும் சொல்லி அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கோரிக்கை வெற்றி அடைஞ்சிருச்சு. மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அமைச்சர் ராஜினாமா செய்து இது 2வது நிகழ்வாக பார்க்கப்படுது. இது அவரோட ஆளுமை எப்படி சார் பார்க்க வேண்டியதாக இருக்கு? மோடியோட ஆளுமை அது வந்து ஒரு இன்வின்சிபிள் ஃபிகரா திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார். அவரை வீழ்த்த முடியாது. அவர் இருக்கும் வரை அவர்தான் பிரதமர். அவருடைய ஆட்சியில் வந்து எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தாலும் அதற்கு அந்த அரசு செவி சாய்க்காது. மாணவர்களுடைய போராட்டம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மீடியா நரேட்டிவ் வச்சு மாற்றிடுவாங்க அப்படிங்கிற பிம்பம் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருந்தது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த கட்சியோ இல்லை இந்த இயக்கமோ அவை தவிடுபொடியாக்கி இருக்கிறது. முதல் முறையாக எதிர்க்கட்சியான காங்கிரஸும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி செய்திருக்கிறது. மோடி அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சரினுடைய பதவியை பறித்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய இளைஞர்கள். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் இதுவரைக்கும் மோடி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அமைச்சரை கூட ராஜினாமா பண்ண வைக்க முடியல காங்கிரஸால். ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற இளைஞர்களுடைய அமைப்பு கிட்டத்தட்ட 20 நாளில் அதை வந்து சக்சீட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னா, திரு நரேந்திர மோடி அவர்களும் வந்து மாணவர்களினுடைய போராட்டமோ இல்லை ஒரு கிளர்ச்சியோ ஏற்பட்டால் அதற்கு வந்து யாரும் விதிவிலக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் மாணவர்கள் முன்னால் ஒரு இளைஞர்களுடைய சக்தி, அந்த மக்கள் சக்திக்கு முன்னால் அவர்கள் தலை வணங்கி தான் ஆக வேண்டும். அந்த சக்திக்கு, அந்த ப்ரெஷருக்கு அவங்க சக்கும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இது வந்து நிச்சயமா திரு மோடி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ், நெகட்டிவான ஒரு இமேஜ். மோடி எதிர்க்க ஆளே இல்லை. 2024 வந்து தனிப்பெண்மணி கிடைக்காட்டி கூட அதுக்கப்புறம் ஆட்சியை அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேற்கொங்க, ஒடிசா போன்ற மாநிலங்கள் பாஜக இதுவரை ஆட்சியை பிடிச்சதும் இல்லை. ஆனால் இப்போ தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அது ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்து அவரோட அமைச்சரே ராஜினாமா பண்ணுற அளவுக்கு இதுக்கப்புறம் தொடராதா சார்? எல்லாரும் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். ஒரு போராட்டம் இது இதாக வாய்ப்பு இருக்குல்ல சார்? போராட்டமாகவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வழக்கமாக எல்லா விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து கொஞ்சம் இந்த போராட்டங்கள்ல இருந்து விலகி இருப்பாங்க பாஜக. ஆனால் நேற்று போட்ட வீடியோவோட 3வது வீடியோ பிரதமர் போட்டிருக்கார்.
இன்ஸ்டாகிராமில் இவரே ஷூட் பண்ணுற மாதிரி வீடியோஸ், இன்ஸ்டாவில் மட்டும் வீடியோஸ் போட பிரதமர் ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ என்னன்னா அந்த மாணவர்களுடைய சக்தி என்னங்கிறத பாஜக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாஜக எப்பவுமே பண்ணது கிடையாது. ஒரு பப்ளிக் ப்ரொட்டஸ்ட்டுக்கு அமைச்சர்களை அனுப்பி அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணுறது, அவங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்குறது, அந்த டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் இந்த 12 வருட கால பாஜக ஆட்சியிலையோ இல்லை மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடம் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோதோ இதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். இதெல்லாம் அவங்க டிக்ஷனரியிலே கிடையாது. என்னென்னு ப்ரொட்டஸ்டர்ஸை கூப்பிட்டு பேசுகிறதெல்லாம் அவங்க டிக்ஷனரியிலே கிடையாது. அது எல்லாம் மாறி இருக்கிறது. அப்போ என்னன்னா அவரும் ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவர் போன்று தான். ப்ரெஷர் வந்தால் அவரும் சக்கும் ஆவார் அப்படிங்கிறது மட்டும்தான். இது தொடர்கதையாக தான் இருக்கும். ஏன்னா யூபிஏக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி விவசாயிகள்லாம் போராடினாங்க, பல நாட்கள் வந்து இங்கே தங்கியிருந்து போராடினாங்க. அப்போல்லாம் செவி செய்யாத இந்த பாஜக அரசு வந்து இப்போ இளைஞர்களை பார்த்து அந்த அச்சம் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, இளைஞர்களை பார்த்து அச்சம் வருவதற்கு காரணம் என்னென்னா அவ்வளோ பெரிய கூட்டம் ஜந்தர் மந்தரில் வருது. அந்த கூட்டம் வந்து வெறும் நீட்டுக்கு எதிரான கூட்டம் அல்ல. பாஜகவினுடைய கல்விக் கொள்கையினுடைய ஃபெயிலியர் அதை காட்டுது. பாஜகவினுடைய கல்விக் கொள்கை வந்து பெரிய அளவில் மாணவர்களுக்கு கல்வியை புகட்டவில்லை. அது வந்து ஒரு வித மொழி திணிப்பு, வேறு விதமான திணிப்புகளை மட்டும்தான் அது பேசியிருக்கிறது. கல்வியில் இவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. கல்வி முடிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்கே அந்த போராட்டம் நீட்டுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸை நோக்கி போகுது. அதன் பிறகு வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுகிறது. அப்போ என்னன்னா இளைஞர்களுடைய எழுச்சி தான் அதற்கு காரணம். அது ஒரு இஷ்யூவாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இளைஞர்களுடைய எழுச்சி, அவங்களுக்கு வேலை இல்லாதது, அவங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. சாதாரண ஒரு எக்ஸாமுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னும் போது அந்த எக்ஸாமை கூட உங்களால் சரியாக அவங்களால வந்து நடத்த முடியல அப்படின்னும் போது மாணவர்கள் வந்து இம்பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து நாம் வந்து ஹேண்டில் பண்ணணும், சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் என்னென்னா பார்லிமெண்ட் செஷனும் அதே டைமில் வரும்பொழுது எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கை அதுவாக இருக்கும் பொழுது இன்னொன்று போலீஸை வச்சு இவங்க ஹேண்டில் பண்ணலாம்னு நினச்சாங்க. போலீஸை வச்சு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த சுச்சுவேஷன் இல்லை. ஸோ போலீஸ் வந்து இந்த டியர் கேஸஸை யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பெல்லட் கன்ஸை யூஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயமாக மாறி போனதுனால் வேறு வழி இல்லாமல் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா செய்யும் போது கூட அவங்க வழக்கமாக பிஜேபியோட பிளே புக்கு தான். இது ஆன்டி நேஷனல், இது அதாவது நாட்டுக்கு எதிரான சதி வலையில் மாணவர்கள் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்ணிட்டேன். பார்லிமெண்ட்ல கூட தர்மேந்திர வரப்போ எல்லா பாஜக உறுப்பினர்களும் நல்லா வரவேற்றாங்க, மேசையை தட்டி வரவேற்றாங்க அவரோட. அவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் முதல்ல இருந்தே இருக்கிறார். 2014 இருந்தே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல பெட்ரோலியம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான போர்ட்ஃபோலியோஸ் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆட்சியிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஒரு சாதாரண பாஜக அமைச்சர் கிடையாது. அவர் வந்து RSS பின்புலம் கொண்டவர். நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான. ஒடிசாவில் ஆட்சி பிடிக்கிற காரணமே ஒடிசாவில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாலே திரு மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்ன பாஜகவினுடைய தலைவர்களில் வெகு சிலர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால அவரை ராஜினாமா பண்ண சொல்லி பிரதமருக்கு பிரஷர் வந்தது. பிரதமர் அதை சொல்லும் பொழுது ஸோ அப்போ என்னன்னா, அப்போ உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய விஷயம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்தது வந்து ஒரு சாதாரண அமைச்சர் MJ அக்பர் போன்றவர்கள் ராஜினாமா செய்தது கிடையாது. மோடி அவர்கள் நம்பிக்கை பெற்றவர். ஸோ இவர் ராஜினாமா பண்ணும்போது என்னன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட். மோடியினுடைய அமைச்சரவையில் இதுவரைக்கும் இது போன்ற விஷயம் நடந்ததே கிடையாது. சரி, அதுக்கு அந்த ஈவோனால தான் சார் இத்தனை நாள் போச்சா சார் அந்த போராட்டம்? ஏன்னா அவங்க ஃபேர் நீட்டு தான் வேணும்னு சொல்லி டெல்லியில் போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட பேன் நீட்னு ஒரு முன் வச்சாங்க, 3 கோரிக்கைகளை வச்சாங்க. அது ஈஸியாக வந்து பாசிபிள் தான், அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றிடலாம். ஆனால் அது பாஜகவோட ஈகோனால தான் இத்தனை நாள் தள்ளி போச்சு அப்படின்றாங்க. இல்லை, எல்லா அரசாங்கங்களுமே வந்து போராட்டம் நடக்கும் பொழுதே உடனே செவி சாய்க்க மாட்டாங்க. அண்ணா ஹசாரேவினுடைய இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனுடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய பிடிவாதம். அதே போன்றுதான் இங்கேயும் ஒரு விஷயம் நடந்தது. பாஜகவினுடைய பிடிவாதம், அதை வந்து பார்லிமெண்ட் செஷனு, ஆப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் கேட்குறது, அதோடு சேர்ந்து
போலீஸ் ஆக்ஷனில் ஈடுபட்டு மாணவர்களை கலைக்க முற்பட்டது, அந்த மாணவர்கள் அதற்கெல்லாம் செவி சாய்க்காதது வந்து பெருமளவில் பாஜகவுக்கு எதிராக வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்தால்தான் பாராளுமன்றமும் நடக்கும், மாணவர்களுடைய போராட்டமும் கலையும் அப்படின்னும் போது உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்கள் வந்து அந்த தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து அடிக்க இனிமே பாஜக ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளோ ஒரு குறைகளோ இல்லை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு போன்ற ஒரு அதிகார துஷ்பிரயோகம் எது வந்தாலும் எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப ஈஸியாக ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. யூபிஏ கவர்மெண்ட்டில் நடந்த மாதிரி தொடர் ராஜினாமாக்கள் இருக்க போதா, இல்லை இது வந்து ஒன் ஆஃப் இன்சிடெண்ட்டாக இனிமேல் ராஜினாமாக்கள் இருக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் மோடி அவர்களுடைய அந்த இமேஜ், அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருந்ததுல, அந்த இமேஜ் ஹஸ் டேக்கன் a huge beating. ஸோ அதே போல் வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து பங்களாதேஷ் நேபாள போல இந்த போராட்டத்தை ஒப்பிடுறாங்க இந்த ராஜினாமாவை. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பங்களாதேஷ் நேபாளில் வந்து அங்கே வந்து ஒரு சரியாக ஜனநாயகம் இல்லாததுனால தான் அங்கே வந்து போராட்டம் வந்து வெவ்வேறு திசைக்கு சென்றது. ஆனால் இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் தழைக்கிறது, ஜனநாயக முறையில் தான் இங்கு ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த போராட்டம். ஏனென்றால் அந்த மாணவர்கள் யாரும் வன்முறையில் ஈடுபடவில்லை. அந்த மாணவர்களோ இளைஞர்களோ யாருமே எந்த ஒரு சதி செயலிலும் ஈடுபடவில்லை. ஆன்டி நேஷனல் ஸ்லோகன்ஸ் எல்லாம் அங்கே அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசினது என்னென்னா, மாணவர்களுக்கு நியாயம் வேணும், நீட் எக்ஸாமை எந்த எக்ஸாமோ ஒழுங்காக நடத்துங்க, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, லீக்ஸ் இருக்கக்கூடாது, ரீ எக்ஸாம் பண்ணக்கூடாது, இன்னொன்று நீட்டால் மரணமடைந்த மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க. இது மட்டும்தான் அந்த மாணவர்கள் கேட்டாங்க. அவங்களோட கோரிக்கை மிகவும் நியாயமான கோரிக்கை. ஸோ அப்போ என்னன்னா, அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இருந்த பாஜகவை காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் வந்து செவி சாய்க்கும் அளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, டெமோக்ரஸின்னா என்ன? மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஒரு சிலர் போராடுவார்கள். அந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது தான் ஒரு அரசினுடைய கடமை. அந்த கடமையை பாஜக வந்து செய்ய என்ன சொல்றது, ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எதிர்கட்சியும் இந்த மாணவர்கள். இந்த போராட்டங்களை வந்து பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா போன்ற போராட்டங்களோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா அங்கே போராட்டம் வந்து வன்முறையாக மாறியது. ஸ்ரீலங்காலெல்லாம் வந்து பாலிட்டிஷியன்ஸோட வீடுகளை எல்லாம் போய் எரிச்சாங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்ட் பாலிட்டிஷியன்ஸ் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நேரமாச்சு, அங்கெல்லாம் வயலண்ட் ஆச்சு. இங்கே அந்த ப்ரொட்டஸ்ட் வயலண்ட்டே ஆகலை. ஏன்னா இந்தியா ஒரு மெச்சோர்டு டெமோக்ரஸி அப்படிங்கிறத இன்னமும் இந்தியா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்னதான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை வீக்கன் பண்ண ட்ரை பண்ணாலும், என்னதான் இங்கே என்னதான் நீங்கள் இங்கே வந்து ஒருத்தருடைய ஆட்சி, ஒரு கட்சியினுடைய ஆட்சி, நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, மாணவர்கள் வந்து அறவழியில் போராடிய போது எதிர்க்கட்சிகள் அவர்களோடு நிற்கும் பொழுது உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்கள் அந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ, அந்த டெமோக்ரஸி என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி பாஜக நடக்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த போராட்டத்தை மற்ற போராட்டங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. அது ஃபாரின் மீடியா அவங்களோட வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்காக பண்ணுறாங்க. பட் இது ஜனநாயகம் இந்தியாவில் தழைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சரி, இந்த போராட்டத்தில் கூட எதிர்கட்சி வந்து அவங்களோட ரோல் ஒழுங்காக பண்ணல. சிஜேபி இப்போ வந்து இது அமைப்பு ஒரு 12 வருஷமாவே பண்ணலையே, இப்போ என்ன பண்றது புதுசு? இப்போ கூட போராட்டத்துக்கு அவங்க காங்கிரஸ் போகல. ஆனால் பாஜக போய் பேசினாங்க அந்த போராட்டக்காரங்களோட. காங்கிரஸ் போகவே இல்லை போராட்டம் நடக்கும்போது. அதுக்கு பதிலாக வேற இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் திசை திருப்புறாங்க அப்படின்றாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதா வேணாம் வாங்குற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து வெளியில் வந்து அதன் பிறகு போய் கலந்துக்கிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த மாணவர்களோடு போய் போராட்டம் பண்ணியிருந்தாலும் அவர் மீது விமர்சனம் வந்திருக்கும். அவங்க தனியாக காங்கிரஸ் மட்டும் பண்ணுறாங்க. அது காங்கிரஸ் அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபைன். அது வந்து நீங்கள் காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் காங்கிரஸ் வந்து பிரதமர் வீட்டு முன்னால் அந்த மறியல் பண்ணது தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா ராகுல் காந்தி அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, சோனியா காந்தி அவர்கள் போகிறாங்க, இது நேஷ்னல் ஹெட்லைன்ஸாக மாறுது கம்ப்ளீட்டாக. அதன் பிறகு வந்து அந்த மாணவர்களும் கூட காங்கிரஸ் கூட நம்ம பக்கம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் போல்டாக ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது தான், இது எல்லாமே கூடி வரும்பொழுது தான் அந்த ராஜினாமா அப்படிங்கிறது நடக்குது. பட் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறுகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு எதிர்க்கட்சியாக
நாட்டை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட 130 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கட்சியால் முடியாததை கிட்டத்தட்ட 130 நாளே ஆன மாணவர்களுடைய அமைப்பு வந்து அதை சாத்தியப்படுத்தி இருக்கு. சரி, இந்த முறைகேடுக்கு அப்புறம் வந்து ஒரு 6 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஐடி இயக்குனர் காமக்கொடிலாம் இருக்காரு. இது எப்படி சார் இது இனிமேல் ஒரு நவீன முறையில் நடைபெறுத்தும் அப்படின்னு காமக்கொடி கூட சொல்கிறாரு. எந்த அளவுக்கு சார் சாத்தியம்? இல்லை, அது பார்க்கணும். எல்லாமே அதில் டெக்னோக்ராட்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப ஹைலி ரெப்யூட்டட் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மேண்டேட் இருக்குது, அவங்க எப்படி இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். பட் இது வந்து ஒரு நல்ல முயற்சி தான். இந்த முயற்சி எந்த அளவுக்கு வந்து பலனளிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் தமிழ்நாட்டில் குரலாக வந்து ஃபேர் நீட் வேணாம், பேன் நீட்டுன்றாங்க. எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? பேன் நீட் இல்லை நீட்டை வந்து இல்லாமல் செய்வது அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாமல் சென்டரில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்பொழுது அந்த மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த கட்சி இவர்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாட்டுக்கு ஒன்று ஸ்பெசிஃபிக் அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் தன்னுடைய 2019 தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, இந்த மாதிரி நீட் அப்படிங்கிற தேர்வை எடுத்துட்டு மாநிலங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலே ஒழிய நீட் ஒழிப்புங்கிறது சாத்தியம் கிடையாது. நீட் ஒழிப்புங்கிறது வந்து மத்திய அரசால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் காங்கிரஸும் இதில் ரிட்டைன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, மற்ற கம்யூனிஸ்ட்டுமே கேரளாவில் ஏற்றுக்கிட்டாங்க, இங்கே இருக்கிறவங்க வேணான்றாங்க. இல்லை, இது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுகின்ற ஒரு விஷயம். இதுல வந்து காங்கிரஸ் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நீட் வேணாங்கிறாங்க. மற்ற மாநிலங்களையும் நீட் வேண்டாங்கிற கூட்டமும் இருக்கிறது, நீட்டை சரியா பண்ணுங்கிறதும் இருக்குது. பட் நீட்டுங்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு சரியா வராது. ஏன்னா இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடுன்னும் போது இங்க ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து சரியா வராதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே போல் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மேகதாது இஷ்யூ சம்மந்தமாக வந்து கர்நாடக முதலமைச்சர் அவரோட சந்தித்து பேச போகிறாரு. டிகே சிவகுமார் வந்து ஒரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது பேச்சுவார்த்தை வந்து அதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கிருந்து எதிர்க்கட்சிகள் பாமக திமுகலாம் விமர்சிக்கிறாங்க. அது உங்கள் பார்வையில் சார்? இல்லை, காவேரி விவகாரம் வந்து உச்சநீதிமன்றத்தால் 15 ஆண்டுகளுக்கு தீர்க்கப்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்து இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டாண்டை மட்டும்தான் டைல்யூட் பண்ணணும். அது வந்து இல்லீகல் கிடையாது, அதை பண்ணலாம். ஆனால் கர்நாடகா அது ஏற்றுக்குமா அப்படிங்கிற, ஏன்னா ஏற்கனவே வந்து பல முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள், திரு கருணாநிதி அவர்கள், திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க எல்லாமே வந்து கர்நாடக முதலமைச்சர்களோடு பேசி இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு சுமூக நிலைக்கு தள்ளவில்லை. அப்புறம் கோர்ட்ஸ்க்கு போய் கோர்ட்ஸ் சொன்ன பிறகு தான் கர்நாடகா தண்ணியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு முதலமைச்சர் வந்து கர்நாடகாவுக்கு போய் பேசுகிறதுனால மட்டுமே இந்த இஷ்யூ அப்படிங்கிறது தீர்ந்துடாது. ஏன்னா இதில் கர்நாடகாவுக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் இருக்குது, நமக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் இருக்கும்போது இதில் வந்து நாம் வந்து ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா சார் ரெண்டுமே அலைன்ஸ்ல தான் இருக்காங்க. காங்கிரஸ் அது ஓகேங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இங்க இருக்கின்ற காங்கிரஸ் மேகதாதுவை எதிர்க்கிறது, அங்க இருக்கிற காங்கிரஸ் மேகதாதுவை செயல்படுத்தணும்னு துடிக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா மாநிலத்துக்கு மாநிலம் காங்கிரஸுக்கான அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டாண்டு மாறுது. ஸோ இதில் என்ன ஆகும்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து சுமூக முடிவு எட்டப்படாது. திரு டிகே சிவகுமார் அவர்கள் நாங்கள் மேகதாதுவை கட்ட மாட்டோம் சொன்னார்னா அங்கே இருக்கிற விவசாயிகளும் பாஜகவும் அவரை வந்து கர்நாடகத்துக்கு எதிரான விஷயத்தை செய்து விட்டதாக சொல்வார்கள். அதை எப்படி அவர் பண்ணுவார்? அப்போ நம்ம என்ன கேட்குறோம், மேகதாது வேணாங்கிறோம். அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சிவகுமார் அவர்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெற்றி அடைந்ததாக சொல்ல முடியும். அப்போ காவிரி நீர் பங்கீட்டில் வந்து பேச்சுவார்த்தைக்கான இடமே கிடையாது. இந்த தேவையே ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் பேசுகிறாரா இல்லைங்க. அவங்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியாம இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நாம ஏதாவது நம்மளுடைய சாம் அஃபென்சிவை அன்லீஷ் பண்ணி ஒருவேளை கர்நாடகாவை ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவோம், ஒரு புதிய முயற்சி எடுப்போம் நினைக்கிறாங்க. அதுல தவறு இல்லை. பட் ஆனால் அந்த முயற்சி பயன் கொடுக்குமா? இதுவரை அந்த முயற்சி பயன் கொடுக்கவில்லை, இனிமேலும் பயன் கொடுக்காது. கர்நாடகாவின் சதி வலையில் விழுந்து விடாதீர்கள்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை முதல்வர் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டு
அதுல என்ன முடிவு எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கர்நாடகா தரப்புல இருந்து அபிஷியல் எதுவும் பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்னு சொல்லி கர்நாடகால இருந்து தான் இந்த தகவலே வந்தது. டெக்கன் ஹெரால்ட் பத்திரிகை தான் முதல்ல இந்த தகவலை எங்க கர்நாடகா கரஸ்பாண்டன்ட் தான் கொடுத்தாரு. கர்நாடகால இருந்து தான் இந்த தகவல் வந்தது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சுவார்த்தை ஆஸ் வி ஸ்பீக் ஸ்டாண்ட்ஸ் ஸ்கெடியூல்டு நடக்கும் தான் சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு ஆகஸ்ட் 3ன்றாங்க. அதுதாங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான். இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ரீகன்சிடர் பண்ணி இல்லைன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் முடிவெடுத்தாதான் உண்டு. அப்படி முடிவெடுக்கலைன்னா நிச்சயமாக அடுத்த திங்கட்கிழமை இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் டி.கே. சிவகுமார் அவர்களை சந்தித்திருப்பார். ஆனால் இப்போ தமிழ்நாடும் வேணான்றாங்க, இங்கே மக்கள் வேணுன்றாங்க. இதை முடிவெடுக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அது ஒரு இது எடுக்க முடியாதா? அதுதான், அதனால தான் எல்லாரும் சொல்றாங்க நீங்க கர்நாடகா கிட்ட இதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகா அந்த அணையை கட்டவே முடியாது. நீங்க பேச வேண்டிய இடம் வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான், சுப்ரீம் கோர்ட்டு தான். அவங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துக்கு தான் நீங்க பேசணும். கர்நாடகா முதலமைச்சரோடு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு விஷயமும் அவர்கிட்ட கர்நாடகா எந்த ஆர்டரையும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. அது கரெக்ட். பட் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இங்கிருந்து போய் சொன்னா ஏத்துப்பாங்களாங்கிற கேள்வியும் எழுகிறது இல்லை. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.